எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா ஒரு க்ளீனிங் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. அதுவும் 2 டேஸாக எடுத்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் சம்மர் லீவ் எப்படி போயிட்டு இருக்குது? கண்டிப்பாக வெயில்னால ரொம்ப மோசமாக தான் போகுது. எங்கே போனாலும் ரொம்ப வெயில் இருக்குது, தாக்கு பிடிக்கவே முடியல. சில பேர் ஊருக்கு போயிருக்கலாம், சில பேர் வந்து ட்ரிப்ஸ் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கலாம். பட் சில பேர் எங்கடா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கலாம். எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் வெயில்னால கொஞ்சம் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க. நாங்கள் வந்து இந்த டைம் வந்து ஊருக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். அதுவும் பார்த்துட்டிங்கன்னா என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு என் நேட்டிவ் பிளேஸ்க்கு போய் ஸ்டே பண்ணி. அது வந்து என்னுடைய பாட்டி வீடு. எங்கள் பாட்டி வீட்டுக்கு தான் நாங்கள் இந்த சம்மர் லீவுக்கு போகலான்ட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக பாட்டின்னு சொல்ல மாட்டேன், ஆயான்னு தான் சொல்லுவேன். அதுவும் பேர் சொல்லி நல்ல மாயா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கும். அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் வம்பாகவே இருக்கும். நிறைய கதை பேசுவோம், சண்டை போடுவோம். ஆனால் ரொம்ப ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசம் எங்கள் 2 பேருக்கும். இதிலிருந்து நான் அவங்களுடையதை வளர்ந்து அவங்களுடையதை சுற்றிட்டுருப்பேன். ஆடு மாடு கோழியெல்லாம் வளர்த்துருக்காங்க. ஸோ நானும் வந்து அவங்களோட சேர்ந்துட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததுன்னே அவங்களோட போயிடுவேன். எப்போ பார்த்தாலும் நாங்கள் வாய் பேசிகிட்டே தான் இருப்போம். ஜாலியாக இருக்கும் பாட்டி கூட இருக்கிறது எனக்கு. ஸோ ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் ஒரு 7 to 8 டேஸ் ஆகும் ரிட்டர்ன் வரக்கு. அதுக்குள்ளே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கும் வர்றதுக்கப்புறம் ரிலாக்ஸாக இருக்கும் இல்லையா? லீவு விட்டு 2 டேஸ்லேயே பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ மோசமாயிருச்சு வீடு. 2 பேருமே பார்த்துட்டிங்கன்னா ஈக்குவலாக களைச்சி போட்டுட்டாங்க எல்லாத்தையும். அதுவும் இந்த 2 குழந்தைங்கள வச்சுட்டு க்ளீன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. மற்ற டைம்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பெரியவ வந்து ஸ்கூலுக்கு போயிடுவா, சின்னவ மட்டும்தான் இருப்பாள். அவளை தூங்க வச்சுட்டு எப்படியோ ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிடுவேன். இன்றைக்கி 2 பேர் வீட்டில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு களைச்சி போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கேருந்து க்ளீன் பண்ணுறதுங்கிறதே எனக்கு புரிய மாட்டேன்ருச்சு. ஃபஸ்ட்டு குட்டி பாப்பாவை தூங்க வச்சுட்டேன். அவங்கள தூங்க வச்சுட்டாலே எனக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். பெரியவ மட்டும் டிவி பார்த்துட்டு இருந்தா. ஆனால் அவளும் என்ன தான் சேட்டை பண்ணாலும் எனக்கு அப்பப்போ ஹெல்ப் பண்ணுவான். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா பீரோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். எல்லா பீரோவில் இருக்கிற எல்லா துணியுமே மடித்து வச்சிட்டோம்னா நம்ம தேவையானது ஊருக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். பேலன்ஸ் எல்லாம் அப்படியே நீட்டாக இருக்கும் அப்படின்ட்டு தான் பீரோ இருக்கிற எல்லா துணியுமே வந்து நான் மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட் எப்போவுமே நான் சாரீஸ் எல்லாம் மடிக்கும்போது ஒரு டைம் வந்து ஒரு பக்கமாகவே மடித்து நம்ம அப்படியே வச்சுருவேன். நெக்ஸ்ட் டைம் க்ளீன் பண்ணி நம்ம இதே மாதிரி மடிக்கும்போது ஆப்போசிட் சைடு வந்து திருப்பி மடித்து வச்சுக்குவேன். அது எதனால் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி சாரீ கட்ட மாட்டோம், ஏதோ ஒரு நாள் தான் கட்ட போகிறோம். ஸோ அப்படியே மடிச்சுட்டே இருக்கிறதுனால அந்த கார்னரெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த சில்க் சாரீ, காட்டன் சாரீஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்து போயிடும். அதனால் வந்து ஆப்போசிட் சைடு மாற்றி மாற்றி மடித்து வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும். நம்ம எப்போ எடுத்து கட்டுறோமோ அப்போ நீட்டாக இருக்கும். அயர்ன் பண்ண கூட தேவையில்லைங்க. இதே மாதிரி கையில் நீவி நீட்டாக மடிச்சு வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு கலையாமல் அப்படியே இருக்கும். லீவ் விட்டால் ஒரு பக்கம் நமக்கு சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவங்களெல்லாம் எப்படா இந்த லீவ் ஃபுல்லாக வச்சு மேய்க்கிறதுங்கிறது இன்னொரு நமக்கு சோகமாக தான் இருக்குது. ஆனால் வேறு வழியில் வச்சு மேய்ச்சி தான் ஆகணும் இல்லைங்களா? இதோட க்ளீன் பண்ணும்போதே தேவையில்லாத ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டோம்னா பீரோவில் கண்டிப்பாக நல்லா இடம் கிடைக்கும். எப்படி இருந்தாலும் இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸு, ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம்ஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இயருக்கு மேக்ஸிமம் தேவைப்படாது. ஸோ அதெல்லாம் வந்து இப்போவே டிக்ளரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பீரோவில் இன்னுமே இடம் பத்தும். நம்ம வந்து நீட்டாக மடித்து வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே. எனக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு சேரீ எடுத்து மடிக்கும்போது தான் தெரியுது, அட இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்கா, இதெல்லாம் எப்படா கட்டுவோம் அப்படின்ட்டு தான் இருக்குது. ஏன்னா இப்போ 2வது பாப்பா பிறந்ததுலேருந்து சுத்தமாக எங்கேயுமே போகிறதில்ல. எதுனாலும் அவங்க வீட்லேயே போய்க்குவாங்க வந்துக்கிறாங்கன்னா, அதனால் வந்து என்னால் எங்கும் போக முடியறதில்ல. ஆனால் ஆசையாக இருக்குது இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படா இதெல்லாம் கட்டிட்டு போவோம் அப்படின்னு. என்ன மாதிரி யாராவது ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக பாப்பா எப்போ போல் பாதி ஒர்க்லேயே வந்து எந்திரிச்சிட்டாங்க. இனி ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்து கொஞ்சம் சமாதானப்படுத்தி உட்கார வச்சுட்டு தான் அடுத்த ஒர்க் பண்ண முடியும். சரி எனக்கும் வந்து டீ பிரேக் மாதிரி எடுத்துட்டேன். டீயும் பார்த்துட்டிங்கன்னா பொரி கொஞ்சம் இருந்தது. அது நாங்கள் 3 பேருமே சாப்பிட்டு பாப்பாவுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு மறுபடியும் பெரியவக்கிட்ட விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து எல்லா துணியுமே ஓரளவுக்கு மடித்து வச்சுட்டேன். இதுக்கே பார்த்துட்டிங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே காட்டன் சாரீஸ் தனியாக, சில்க் சாரீஸ் தனியாக, அப்புறம் சிந்தட்டிக் சாரீஸ் தனியாக வந்து மடித்து அப்படியே உள்ளே அடுக்கி வச்சுட்டேன். மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு பெரிய பொண்ணு ரொம்ப சப்போர்ட்டு. ஸோ அம்மா வந்து குட்டி பாப்பா வச்சிட்ருக்குறாங்க, நம்ம வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணி தரணும் அப்படின்ட்டு அவளால் முடிஞ்ச ஒர்க் ஏதாவது எனக்கு பண்ணி தருவாள். அதே மாதிரி தான் அன்றைக்கி வந்து நான் துணி மடிச்சிட்ருக்கும்போது அம்மா நான் குட்டி பாப்பா துணியெல்லாம் நான் மடித்து தரேங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவளே வந்து எடுத்து நீட்டாக மடித்து வச்சா. நான் இது வந்து சத்தியமாக சொல்லி கூட கொடுக்கல, அவள் எப்படி கற்றுக்கிட்டான்னு தெரில. நீட்டாக அழகாக மடித்து வச்சிட்டு இருந்தாலும் எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது அவள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறத பார்த்துட்டு.
சம்டைம்ஸ் பார்த்துட்டிங்கன்னா முடியாத போது பெரியவ நல்லா சப்போர்ட், அம்மா நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கம்மா, நான் பாப்பா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்துக்குவா. அது இல்லாமல் ஏதாவது வாயில் எடுத்து போடாத மாதிரியும் பார்த்துக்குவா குப்பைங்கள்லாம். அதனால் எனக்கு இல்லைனாலும் என்னால் வந்து குட்டி பாப்பா வச்சுட்டு இவ்வளோ தூரம் மேனேஜ் பண்ண முடியாது. ஒரு வழியாக பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டார். ஆனால் வந்து மரபீரோவில் இருக்கிறத வந்து என்னால் அடுக்க முடியல. அதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆச்சு. குட்டி பாப்பாவும் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. பெட்டெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நீட்டாக தட்டி விட்டு பெட் கவர் வந்து போட்டு விட்டுட்டேன். இங்கே கூட பாருங்கள், எப்படா என் அம்மா மேலே ஏற்றி விடுவாங்க இதை மறுபடியும் கலைக்கலானே இங்கே ஒருத்தி நின்றுட்டுருக்குறா பார்த்தீங்களா. என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சாலும் குழந்தைங்க வந்து பண்ணுறது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஒரு வழியாக கட்டல் கடியை வந்து அதிகமாக கூட்ட முடியாது, ஏன்னா அங்கே ஸ்பேஸ் இல்லாததுனால இன்றைக்கி கட்டலெல்லாம் தள்ளி வச்சுட்டு கூட்டி சோஃபாவில் தள்ளி வச்சுட்டு கூட்டியாச்சு. கையோட வந்து மாஃப் போட்டு முடிச்சிட்டாலும் வேலை முடிஞ்சுது. நாங்கள் இருக்கிற பக்கம் பார்த்துட்டிங்கன்னா காற்று வந்து ரொம்ப அதிகமாகவே வீசும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்துட்டிங்கன்னா டஸ்ட்டு ஈஸியாக ஃபார்ம் ஆயிரும். அதனால் நம்ம ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா எச்சாதான் டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகி தான் இருக்கும். என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனாலும் க்ளீன் பண்ணாமல் போயிட்டோம்னா சுத்தம் சொல்லவே வேண்டாம், அவ்வளோ டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஃபைனலாக எல்லா ஒர்க்குமே முடிஞ்சுது. வெளியில் மட்டும் வாசலை க்ளீன் பண்ணிவிட்டு பாப்பா ட்ரெஸ் கொஞ்சம் இருக்குது, அதை மட்டும் துவைச்சி வச்சுட்டா போதுங்க. எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த ஃபைனலாக நீட்டாக இருக்கிறத பார்த்தாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்பாடா காலையிலேருந்து கஷ்டப்பட்டதுக்கு பரவாயில்ல, வீடு நீட்டாக இருக்குதுன்ட்டு இருக்குது. ஃபைனலாக நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு வந்து திரும்பவும் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போய் நம்ம அவங்களோட வளர்ந்தது, அவங்களோட பேசினது எல்லாம் மறுபடியும் கதையாக பேசிட்டு அவங்களோட மறுபடியும் ஸ்டே பண்ணிவிட்டு வரணும்னு ஆசையாக இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இது வந்து குட்டி பாப்பாவுக்கு வந்து மெடிசன்ஸு, டயப்பரு, இன்னொரு பேக் வந்து எங்களுடைய திங்ஸு. காலையில் எந்திரிச்சோடனே டிஃபன் சாப்பிட்டுட்டு ஜாலியாக ஊருக்கு கிளம்பியாச்சு. இனிமேல் வர விலாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஆயா வீட்டிலேருந்து வரும். ஆயா ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க, நல்லா போல்டாக பேசுவாங்க. அவங்களோட சேர்ந்துட்டு வந்து உங்களுக்கு நான் வீடியோஸ் போடுறேன். இந்த பில்டிங்கை பார்த்திங்கன்னா தெரியும் நான் எந்த ஊரில் இருந்து ஊருக்கு போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு. நீங்களும் சம்மர் லீவை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.